الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. قال تعالى: إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وقال تعالى: فلا وربك لا يؤمنون حتى يحكمونك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. وقال تعالى: أليس الله بأحكم الحاكمين. وقال عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுமாக அவனது அன்பும் கிருபையும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நம்முடைய தூதர் நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படி பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள் ஏனைய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா புஸ்தகத்தை போகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜும்மா புஸ்தகத்தின் மூலமாக நாம் தேர்வு செய்திருக்கிற தலைப்பு இஸ்லாம் கூறும் அரசியல் என்கிற தலைப்பின் கீழே சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய நாம் எந்த தெளிவோடு வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும்? இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய அரசியல் என்றால் என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எப்படிப்பட்ட அரசியல்? எந்த நியத்தின் அடிப்படையில நம்முடைய வாக்குகளை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்கிற சில விஷயங்களை உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய அரசியலை நாம் புரிந்து கொண்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் என்பது எந்த இடத்தில் வைக்கப்பட வேண்டியவை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, இஸ்லாத்தை பொறுத்தவரையில இஸ்லாமிய அரசியல் ஆட்சி அதிகாரம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முதலாவது அடிப்படை இல் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டத்தை சொல்லக்கூடிய சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்விற்கு மட்டுமே உண்டானது என்ற அடிப்படை தத்துவத்தை சொல்லக்கூடியதுதான் இஸ்லாமிய அரசியல், இஸ்லாமிய ஆட்சி முறை. இந்த மனித சமுதாயம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எப்படியான தீர்வுகளை சொன்னால் அது நிரந்தரமான தீர்வாக அமையும், அந்த பிரச்சனைகள் அதன் மூலமாக ஒழிக்கப்படும் என்கிற அனைத்து அம்சங்களையும் அறிந்தவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அல்லாஹ்வால் மட்டும்தான் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை சொல்ல முடியும். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சிற்று அறிவை முடிக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு மனிதர்களுக்கு நிரந்தரமான தீர்வை சொல்லிவிட முடியாது. இது முதலாவது இஸ்லாமிய அடிப்படையாக இருக்கிறது. சட்டத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ஏனென்றால் நாளை நடக்கக்கூடியதை மனிதன் இதை பின்பற்றினால் இப்படிப்பட்ட விளைவை சந்திப்பான், இதை பின்பற்றினால் இப்படிப்பட்ட விளைவை சந்திப்பான் என்கிற அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். மனிதர்களுக்கு தெரியாது. ஒரு மனித காரியத்திலே ஒரு பிரச்சனையிலே ஒரு தீர்வை சொன்னால் இந்த தீர்வை கொண்டு நல்ல விதத்திலே
அதனுடைய முடிவு அமையும் பெறுமா, அல்லது மனிதனுக்கு பாதகமான அந்த முடிவு அமையுமா என்று மனிதனால் தெரியாது, மனிதனுக்கு சொல்ல முடியாது. அனைத்தையும் அறிந்தவன் ஒருவரால் மட்டும்தான் மனிதர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை சொல்ல முடியும். அந்த அடிப்படையில மனிதர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகுதி மனிதனை படைத்தவனுக்கு இருக்கிறது. எந்த இறைவன் மனிதர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தினாரோ, எந்த இறைவன் மனிதனுடைய வாழ்க்கையிலே நன்மை தீமையை ஏற்படுத்தினாரோ அவரால் மட்டும்தான் அதற்கான சரியான தீர்வை சொல்ல முடியும். இது இஸ்லாமினுடைய அடிப்படை. இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய ஆட்சி செய்யப்பட வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறார், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வை தவிர சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அமர் அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, அதாவது அல்லாஹ்வை அன்றி வேறொரு கடவுளை நீங்கள் எடுத்துக்கொள்ள இயலுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட வாசகத்தை அல்லாஹ் எதற்காக சொல்கிறான்? அல்லாஹ் ஏற்றக்கூடிய சட்டத்தை பின்பற்ற வேண்டும். அதை விடுத்து மனிதர்கள் ஏற்படுத்திய சட்டத்தை நாம் நேசித்தால், பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய இடத்திலே மனிதர்களை நாம் வைக்கிறோம். பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடியவன் அல்லாஹ். அப்படி என்றால் மனிதர்களுடைய சட்டத்தை நாம் பின்பற்றினால் அல்லாஹ்வுக்கு நிகராக அவர்களை நாம் ஆக்குகிறோம். இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள், அதாவது அல்லாஹ்விற்கு நேரடியாக எதையாவது ஒன்றை இணை வைத்தார், அல்லாஹ்வை விட்டுவிட்டு கற்களை மரங்களை வணங்கினால் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். அது இன்னும் சில முஸ்லிம்களுக்கு தர்காவுக்கு சென்று அங்கே சடங்குகளை செய்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உண்டான. என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வை நான் குர்ஆனில் ஹதீஸில் மாத்திரம்தான் தேட வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வை குர்ஆன் மற்றும் ஹதீஸில் மட்டும்தான் நான் தேட வேண்டும். அதை விட்டுவிட்டு என்னுடைய மனம் போன போக்கிலே மனிதர்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு என்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் தேடினால் அந்த மனிதர்களை அல்லாஹ்வுடைய இடத்திலே நான் வைக்கிறேன். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே தெளிவாக சொல்லி தருகிறார். அதேபோல் அல்லாஹ் கேட்கிறார், அலைஹிஸ்ஸலாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், தீர்ப்பு வழங்கக்கூடிய நல்ல முறையிலே தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒருவனான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் நன்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவர் அல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். அதேபோல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார், அஃபஹுக்மல் ஜாஹிலிய்யத்தி யபூன் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யுகீனுன், அறியாமை கால தீர்ப்பை நீங்கள் தேடுகிறீர்களா? அறியாமை கால தீர்ப்பை நீங்கள் தேடுகிறீர்களா? வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன், அல்லாஹ்வை தவிர அழகிய தீர்ப்பை சொல்லக்கூடியவன் யார் இருக்க முடியும்? லிகௌமி யுகீனுன், எவர்கள் அவன் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை தவிர அழகிய தீர்ப்பளிக்கக்கூடிய நபர் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார். அன்பானவர்களே, தீர்ப்பை வழங்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி தருகிறார், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், நபியே, உங்களிடத்திலே வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு மத்தியிலே சொல்லி நீங்கள் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பு விஷயத்திலே எந்த ஒரு சஞ்சலமும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கொள்ளக்கூடாது. அப்படி கொள்ளாத வரைக்கும் தான் உங்களில் ஒருவர் முஸ்லிமாக இருக்க முடியும், உங்களுடைய ரப்பை நம்பிக்கை கொண்ட நபராக இருக்க முடியும். அதற்கு மாற்றமாக நீங்கள் வழங்கிய தீர்ப்பினை முழுமையாக கட்டுப்படாமல் அல்லாஹ்வுடைய தூதராக நீங்கள் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வழங்கிய தீர்ப்பினை முழுமையாக கட்டுப்படாமல் தங்களுடைய உள்ளத்திலே அதை முழுமையாக எவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கை கொண்ட மக்களாக ஆக முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். அன்பானவர்களே, இஸ்லாத்திலே
ஆட்சி செய்யக்கூடிய சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நாம் யாருக்கும் கொடுத்து விட முடியாது, கொடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் கூடாது. அந்த அடிப்படையில இதை நாம் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனையா, நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனையா, அதை நாம் எங்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பு வழங்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு கொண்டு வர வேண்டும். பள்ளிவாசல் என்பது தொடர்புடைய இடம் மாத்திரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதிமன்றமாக பள்ளிவாசலை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டினார்கள். அந்த அடிப்படையில நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக பள்ளியில் வந்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த சட்டத்தை வைத்துத்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக பள்ளிவாசலுக்கு சென்றால் நாம் விரும்பக்கூடிய தீர்ப்பை பெற முடியாது. அதே சமயத்தில் உலகத்தினுடைய நீதிமன்றத்திற்கு சென்றால் நாம் விரும்பக்கூடிய தீர்ப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில தீர்ப்பு வழங்குவதற்கு, அதை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்கக்கூடிய சமயத்தில் அதை விட்டுவிட்டு எவராவது ஒரு நபர் உலகத்தினுடைய நீதிமன்றத்திற்கு செல்வாரானால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார். ஏனென்றால் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு. அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் எனக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, உலக மக்கள் அனைவருக்குமே நீதமான ஒரு தீர்ப்பு என்கிற அடிப்படையை ஒவ்வொரு முஸ்லிம்களும் மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார். வந்தால் அவருடைய கையில தௌராத்தினுடைய பழைய ஏடுகளை வைத்திருக்கிறார். அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அகீதா கொள்கை எல்லா நபிமார்களுக்கும் ஒன்றுதான். கொள்கையில மாறுபாடு வராது. அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதிலே மாற்று கருத்து வராது. ஆனால் ஒவ்வொரு நபிமார்கள் வரும் பொழுதும் அந்த சமுதாயத்திற்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரத்யேகமான சட்டங்களை அறிவிப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு கால சூழலுக்கு தக்க சட்டங்களை மாற்றிக் கொண்டே இருப்பார். சட்டங்கள் நபிமார்கள் மாற வர சட்டங்கள் மாறும். அந்த அடிப்படையிலே குர்ஆன் வந்து ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டது என்று சொன்னால் பழைய சட்டங்கள் காலாவதியாகிவிடும், அதை பின்பற்ற முடியாது. இது இஸ்லாமினுடைய ஒரு அடிப்படை. இந்த அடிப்படையை சஹாபாக்கள் தெரிந்திருந்தார்கள். ஆனாலும் கூட உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார். வந்து அவருடைய கையில வந்து பழைய தௌராத்தினுடைய ஏடுகள் இருக்கிறது. தௌராத் என்பது அல்லாஹ்வால் இறக்கியப்பட்ட முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு அருளப்பட்ட ஒரு சட்டம். அப்ப அந்த அடிப்படையில் அதை வைத்துக் கொண்டு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, குர்ஆனில் சொல்லப்பட்ட அதே சில சட்டங்களுக்கு தோதுவாக, குர்ஆனில் சொல்லப்பட்ட சில சட்டங்களுக்கு தோதுவாக தௌராத்திலும் சில சட்டங்கள் உண்டு, இதை நாங்கள் பின்பற்றலாமா யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கினானோ அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் தௌராத்தை இறக்கினார். ஆனால் குர்ஆன் வந்ததற்கு பின்னால் தௌராத்தினுடைய சட்டங்கள் மாற்றப்பட்டு விட்டது. அப்ப அல்லாஹ் இறக்கி அருளி இருந்தாலும் கூட அந்த முன்னால் அருளப்பட்ட சட்டத்தை நாம் இப்பொழுது பின்பற்றக்கூடாது. ஏனென்றால் அதை மாற்றி அமைத்து குர்ஆன் வந்துவிட்டது. குர்ஆன் தான் கியாமத் வரைக்கும் இருக்கக்கூடிய தீர்வாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கடுமையாக கோபப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் சிவந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நடுநடுங்கி விட்டார்கள். அந்த சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றார்கள், ரதீது பில்லாஹி ரப்பன் வபி இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ரசூலன் வ நபிய்யா என்கிற வார்த்தையை உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றார்கள். அல்லாஹ்வை ரப்பாக நான் ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாத்தை அவருடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய தூதராக நபியாக நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்கிற வார்த்தையை உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கோபம் தணிந்ததாக நாம் பார்க்க முடிகிறது.
அப்படி இருக்கும் பொழுது இந்த இஸ்லாத்திலே குர்ஆன் வந்துவிட்டது என்று சொன்னால், இறுதி தூதராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொன்ன சட்டம் தான் கியாம நாள் வரைக்கும் பொருந்தக்கூடிய சட்டம். அதற்கு மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அனுமதி கிடையாது. அல்லாஹ் குர்ஆனை தெளிவாக சொல்றார், "வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுல் கியரத்து மின் அம்ரிஹி வ யஸில்லாஹு வ ரசூலஹு ஃபகத் ضل ضلالا முபீனா." இவர்கள் அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்திற்கு மாற்றமாக மாற்று அபிப்பிராயம் கொள்கிறார்களோ, மாற்று கருத்து கொள்கிறார்களோ, அது மூமினான ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அப்படி மாற்று கருத்து கொள்வது ஆர்வமானதல்ல. அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால் அது நமக்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டால், மனம் அதை விரும்பினாலும் விரும்பாவிட்டால், என்னுடைய உற்றார் உறவினர்கள் அதை விரும்பினாலும் விரும்பாவிட்டால், அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்தை நான் பின்பற்றி ஆவேன். அதற்கு மாற்றமான வழியை, மாற்றமான சட்டத்தை நான் ஒருபோதும் தேட மாட்டேன் என்கிற அடிப்படையில் தான் ஒவ்வொரு முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். அப்படி எவர்கள் அதை அந்த அடிப்படை உணர்ந்து கொண்டு அதற்கு மாறு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான மூமின்கள். ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து இல்லை, அல்லாஹ் ரசூல் சட்டத்தின் அடிப்படையிலே சென்றால் எனக்கு சொத்திலே உரிய பங்கு கிடைக்காது. இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். இஸ்லாமிய சொத்து பங்கீடு என்று வரும்பொழுது அதை உலகத்தினுடைய நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வார்கள். அப்படி சென்றால் எதையாவது காரணத்தை சொல்லி நாம் அதிகமான சொத்துக்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில தங்களுடைய தீர்ப்புகளை உலகத்தினுடைய நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வார்கள். இப்படி சென்றால் நாம் இஸ்லாமினுடைய அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்தை நாம் மறுப்பதற்கு சமம். அது இஸ்லாத்தை விட்டுமே நம்மை வெளியேற்றிவிடும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். வந்தார்களே, எவர்கள் இப்படியான அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்திற்கு மாறு செய்கிறார்களோ, வேறொரு சட்டத்தை தேர்வு செய்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஃபகத் ضل ضلالا முபீனா, அவர்கள் தெளிவாக வழிகெட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறார். அந்த அடிப்படையில நாம் இஸ்லாமினுடைய ஆட்சி என்பது, அரசியல் அமைப்பு என்பது, சட்டம் என்பது அல்லாஹ் இயற்றக்கூடிய சட்டத்தை கொண்டு தான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு மாற்றமாக மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு யாராலும் உரிய தீர்வை சொல்ல முடியாது. இதை நாம் நம்ப வேண்டும். படைத்தவனை தவிர இந்த மனித பிரச்சனைகளுக்கு யாரும் தீர்வை சொல்ல முடியாது. மனித அம்பேத்கர் அவர் சொல்கிறார், நான் இரவு பகலாக கண் விழித்து ஒரு சட்டத்தை நான் எழுதுவேன். அதை எழுதும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே தோன்றும், உள்ளத்திலே சொல்லும், இந்த சட்டம் அதிகப்படியாக 50 வருடங்கள் வேண்டுமானால் தாக்கு பிடிக்கலாம். நான் எழுதக்கூடிய இரவு பகலாக கண் விழித்து என்னுடைய மூளையை கசக்கி பிழித்து எழுதக்கூடிய இந்த சட்டம் அதிகபட்சமாக 50 வருடங்கள் வேண்டுமானால் பின்பற்றுவதற்கு தோதுவாக இருக்கலாம். அதற்கு பின்னால் இதே சட்டம் அந்த பிரச்சனைக்கு எதிரான ஒன்றாக மாறிவிடலாம் என்று அவர் சொல்வார். இதுதான் மனித சிந்தனை உரித்த சட்டம். ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பொறுத்தவரையில 1400 வருடங்களுக்கு முன்பதாக அல்லாஹ் எந்த சட்டத்தை சொன்னாரோ அதே சட்டம் தான் கியாம நாள் அழியும் வரைக்கும். எவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ச்சியை இந்த உலகம் கண்டாலும் கூட உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை கொண்டுதான் நாம் தீர்ப்பளிக்க முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து வந்து விடாது. அதை பின்பற்றுவதற்கு தகாத ஒன்றாக அது மாறிவிடாது. அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறார், அஃபலா யதபருல் குர்ஆன், அதாவது இந்த குர்ஆனை இந்த மனித சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான், இந்த குர்ஆனை மனித சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வலௌ கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இஃப்திராஃபன் கஸீரா. இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாத வேறொரு நபரிடம் இருந்து, மனிதர்கள் புறத்தில் இருந்து இது வந்திருந்தால் இதிலே ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய சட்டத்திலே எந்த ஒரு முரண்பாட்டையும் நாம் காண முடியாது. அல்லாஹ் இப்படி சவால் விடுகிறான், நீங்க அல்லாஹ்வை தவிர்த்து
உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன சட்டத்தை போல ஒரு சட்டத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன சட்டத்தை போல ஒரு சட்டத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறார். அன்பானவர்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியது இஸ்லாத்தினுடைய அரசியல், இஸ்லாத்தினுடைய ஆட்சி அதிகாரம் என்பது ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்தின் அடிப்படையில் தான் நாம் செயல்படுத்த வேண்டும். அதுதான் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரமாக அரசியலாக இருக்கிறது. அதற்கு மாற்றமாக மனிதர்களால் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை கையில் எடுக்க முடியாது. அந்த அதிகாரத்திற்காக நாம் இன்றைக்கு வாக்களிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய நமக்கு நாம் காரணமாக அமையும். இஸ்லாம் கூறும் அரசியல் என்கிற தலைப்பிற்கு இஸ்லாமிய ஆட்சி முறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை அல்லாஹ் இறக்கிய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். மனிதர்களால் சட்டத்தை இயற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய சட்டம் தான் உலகம் அழியும் நாள் வரைக்கும் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒன்று. காரணம் அல்லாஹ்வால் மட்டும் நான் படைத்தவரால் மட்டும்தான் மனித பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை சொல்ல முடியும் என்கிற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையிலே செய்யக்கூடிய ஆட்சி முறைதான் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீளமான ஆட்சி முறையாக இருக்கும். அதை தவிர்த்து மனிதர்கள் உருவாக்கி வைத்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுத்தினால் அதிலே சில நபர்கள் அதிலே பாதிக்கப்படலாம். சில நபர்களுக்கு நன்மை இருந்தாலும் சில நபர்கள் அதிலே பாதிக்கப்படலாம். உலகத்தினுடைய வாழ்க்கையில் நாம் யதார்த்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் அல்லது மனிதர்கள் உருவாக்கிய சட்டத்திட்டத்தை பார்க்கும் பொழுது அதை கொண்டு ஒரு சாரார் பயன் பெறுவார்கள். ஆனால் அதே சட்டத்தின் மூலமாக இன்னொரு சாரார் வஞ்சிக்கப்படுவார்கள். நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். ஆனால் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை பொறுத்தவரையில அது அனைவருக்கும் நீதத்தை சொல்லக்கூடிய, அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய சட்டமாக இருக்கிறது. அப்ப இஸ்லாத்தின் சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யப்பட்டால் மட்டும்தான் நீதமான ஆட்சியை இந்த உலக மக்கள் காண முடியும். அதற்கு உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? என்னுடைய ஈரக்குலை துண்டை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருடி விட்டால் அவர்களுடைய கையையும் நான் வெட்டுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையிலே ஆட்சி செய்தார்கள். அப்படி செய்தால் மட்டும்தான் நீதமாக இருக்க முடியும். யாராவது இன்றைக்கு ஒரு அரசியல்வாதி இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய தவறுகளை செய்தாலும், தன்னுடைய வாரிசுகள் எவ்வளவு பெரிய தவறுகளை செய்தாலும், தன்னுடைய அரசியல் ஆட்சி பதவியின் மூலமாக அந்த அதிகாரத்தின் மூலமாக அவைகளை சரி செய்கிறார்கள். அவைகளுக்கு அவர்கள் சரியான காரணத்தை சொல்லி அல்லது அவர்களை தப்பிக்க வைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய ஈரக்குலை துண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருடி விட்டாலும் அவருடைய கையை நான் வெட்டுவேன் என்று சொன்னார்கள். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியிலே, குர்ஆனின் வழியிலே ஆட்சி செய்த உமர் ரலியல்லாஹு அவர்கள், நீதிக்கு ஒரு உமர் என்று நாம் சொல்லுவோம். அண்ணலார் காந்தியடிகள் கூட உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி அதிகாரத்தை புகழ்ந்தார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே ஆட்சி செய்தார்கள். மனிதர்கள் உருவாக்கி வைத்த மனோ இச்சை அடிப்படையிலே அவர்கள் ஆட்சி செய்யவில்லை. அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய ஆட்சி காலத்திலே சாதாரண குடிமகன் மாத்திரம் கிடையாது. என்னுடைய ஆட்சி காலத்திலே ஒரு ஆடு, சாதாரணமான ஒரு ஆடு, சாதாரணமான அந்த ஆடு பசியின் காரணமாக இறந்து விட்டால் அதற்கும் நான் பொறுப்புதாரி. அல்லாஹ்விடத்திலே அந்த ஆட்டு குட்டியினுடைய பசிக்கும் நான் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அன்பானவர்களே, இதுதான் இஸ்லாமிய ஆட்சி. இப்படிப்பட்ட நீதத்தினுடைய ஆட்சியை நாம் பார்க்க வேண்டும் என்றால், உலக மக்கள் பார்க்க வேண்டும் என்றால்
அது அல்லாஹ் இறக்கிய அந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட இஸ்லாமிய ஆட்சியை உலகம் அழியும் வரைக்கும் சரியான எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் சரியான பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய நீதத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இஸ்லாத்தை நாம் கையில் வைத்திருக்கிறோம் என்றால் அந்த இஸ்லாமிய ஆட்சி முறைதான் சரியான ஆட்சி முறை. அதை முதலிலே நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எதற்காக நாம் வாக்கு செலுத்துகிறோம் என்றால் இந்த உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு, இந்த உண்மையான ஆட்சி அதிகாரத்தை உலக மக்கள் அனைவருக்குமே நிம்மதி அளிக்கக்கூடிய நீதத்தை வழங்கக்கூடிய இந்த இஸ்லாத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை நாம் சுதந்திரமாக பின்பற்ற வேண்டும். சுதந்திரமாக அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்தை, அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் வசனத்தை, ஹதீஸை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு எந்த இஸ்லாத்தை மார்க்க நெறியாக எடுத்துக்கொண்டானோ, பொருந்திக் கொண்டானோ அந்த இஸ்லாத்தை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்கு எனக்கு இடையூறு இருந்துவிடக் கூடாது. அதற்காகத்தான் இன்றைக்கு நான் வாக்கு செலுத்துகிறேன். அதை தவிர்த்து இந்த நபர் வந்தால் சரியான ஆட்சியை தருவார், அது இவருடைய கையிலே தான் சரியான நீதம் இருக்கிறது என்கிற சிந்தனையிலே, என்கிற நம்பிக்கையிலே நாம் ஓட்டு போட்டு விடக்கூடாது. நம்முடைய வாக்கை செலுத்தும் பொழுது இப்படித்தான் இருக்க வேண்டும். அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், அகப்பு வரலை, அதாவது எந்த ஒரு இஸ்லாம் அல்லாத ஆட்சியாளராக இருந்தாலும் கூட, இஸ்லாம் அல்லாத ஆட்சியாளர் யாராக இருக்கட்டும், நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அல்லது நாம் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியாக கூட இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் ஆட்சி செய்யவில்லையா அவர்கள் நிச்சயமாக நீதத்திற்கு மாற்றமாகத்தான் செயல்படுவார்கள். யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையிலே ஆட்சி செய்யவில்லையா அவர்கள் அநியாயத்திற்கு துணை போகத்தான் செய்வார்கள். எனவே நாம் அவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது சரியான எண்ணத்தில், நிய்யத்தில் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இவர் வந்தால் சரியாக செய்வார், இவர் வந்தால் மக்களுக்கு நீதத்தை வழங்குவார் என்று நாம் தேர்வு செய்யக்கூடாது. அதற்காக நாம் தேர்வு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை நாம் நிம்மதியாக இந்த உலகத்திலே பின்பற்ற வேண்டும். அதற்கு இடையூறு வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் புறத்திலிருந்து நேரான வழி, நிம்மதியான வழியை இறக்கினானோ அந்த இஸ்லாத்தை பிற மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதற்கு எனக்கு இடையூறு இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே இடையூறில் எல்லாமே இடையூறு தான். எந்த ஒரு ஆட்சி அதிகாரி வந்தாலும் இஸ்லாத்திற்கு ஏதோ ரூபத்திலே இடையூறு செய்யத்தான் செய்வார். ஏனென்றால் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றி அனைத்து மக்கள் நடந்துவிட்டால் அவர்களால் அநியாயமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியாது. இஸ்லாம் 100% இஸ்லாம் இந்த மண்ணிலே பின்பற்றப்பட்டு விட்டால் யாரும் அநியாயமாக மக்களுடைய பணத்தை சுரண்ட முடியாது, அநியாயமாக சொத்து சேகரிக்க முடியாது. எனவே இஸ்லாத்தை யாராக இருந்தாலும் சரி, நாம் யாரை சார்ந்து இருக்கிறோமோ அல்லது யாரை நாம் நம்பி இருக்கிறோமோ அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏதோ ரூபத்திலே இஸ்லாத்திற்கு புறம்பாகத்தான் செயல்படுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இரண்டு இடையூறுகளில் இன்னொரு இடையூறு உண்டு. அவன் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நாம் பின்பற்ற முடியாது, முஸ்லிம்களை குறை செய்வான். அவன் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் அனைத்துமே இஸ்லாத்திற்கு எதிரானது. மாட்டுக்கறி திங்கக்கூடாதா, மாடை அறுத்து பலியிட சொன்ன மார்க்கம் இஸ்லாம். குர்ஆனிலே பசுமாடு என்ற அத்தியாயம் உண்டு. இன்றைக்கு நாம் பார்த்தோம், இஸ்லாத்துக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவார்கள். அதே போல ஓரணி சேர்க்கை, ஆணும் சேர்ந்து ஈடுபட்டுக் கொள்ளலாம், அதை சட்டமாக ஆக்குவார்கள். ஓரணி சேர்க்கையை உலகத்திலே முதலாவது தடை செய்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மதுவை திறந்துவிடுவார்கள். மதுவை குடிப்பதை கடுமையாக மிகப்பெரிய ஒரு பாவமாக சொன்னது இஸ்லாமிய மார்க்கம். மது குடித்த நிலையிலே ஒரு முஸ்லிமாக, ஒரு மூமினாக இருக்க முடியாது என்று சொல்கிறது. விபச்சாரமா, அதற்கு இஸ்லாத்திலே தடை உண்டு. எல்லா பாவங்களுக்கும் இஸ்லாத்திலே தடை உண்டு. அந்த இஸ்லாத்தை பின்பற்ற விட்டுவிட்டால் இந்த உலகத்திலே நீதமான வாழ்க்கை மாறிவிடும். யாருக்கும் அநீதம் செய்ய முடியாது, நம்மால் மக்களுடைய பணத்தை சுரண்ட முடியாது என்ற அடிப்படையிலே இஸ்லாத்திற்கு எதிரான தீவிர போக்கூடிய அந்த மக்கள், அந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவர்கள் வந்து விட்டால் இஸ்லாத்தை நாம் பின்பற்ற முடியாது, இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்ல முடியாது, உலக மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த சமயத்திலே அவர்களை வரவிடாமல் தடுப்பதற்கு எனக்கு ஒரு வழி உண்டு. அதற்காகத்தான் நான் வாக்கு செலுத்துகிறேன் தவிர
வேற எந்த ஒரு நோக்கத்திலும் நாம் வாக்கு செலுத்திவிடக் கூடாது. இவர் வந்தால் சரியான ஆட்சியை தருவார், நீதமான ஆட்சியை தருவார் என்கிற நம்பிக்கையிலே நாம் ஒருபோதும் நாம் வாக்கு செலுத்திவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தவிர நீதமான ஆட்சியை யாராலும் தர முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே எவர்கள் ஆட்சி அதிகாரம் செய்கிறார்களோ அவர்களை தவிர நீதமான ஆட்சி இந்த உலகத்தில் யாராலும் கொண்டு வந்து விட முடியாது. அந்த அடிப்படையிலே இஸ்லாத்திற்கு மாற்றமான எந்த ஒரு சட்டமாக இருக்கட்டும், அதை உலக மக்கள் மதிக்கக்கூடிய சட்டமாக இருக்கட்டும், அதுவெல்லாம் இரண்டாம் தரம் தான். அதற்காக அந்த சட்டத்திற்காக நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, நாங்கள் வாக்கு செலுத்தவில்லை. நாங்கள் நிம்மதியாக இஸ்லாத்தை பின்பற்றி வாழ வேண்டும். இந்த உண்மையான இஸ்லாத்தை உலக மக்கள் அனைவருக்குமே நீதத்தை சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்தை பிற மக்களுக்கு நாங்கள் சொல்வதற்கு இடையூறு வந்துவிடக் கூடாது. அந்த இடையூறுகளில் எது ஆக குறைந்த இடையூறோ அதை நாங்கள் தேர்வு செய்கிறோம். இறைவா, இதை கொண்டு எங்களை நீங்கள் குற்றம் பிடித்து விடாது. நாங்கள் வாக்கு செலுத்தி வரக்கூடிய அந்த அதிகாரி தவறு செய்தால் அதற்கு எங்களுடைய வாக்குகள் பொறுப்பு கிடையாது. நாங்கள் வாக்களித்த நோக்கம் நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் வாக்கு செலுத்துகிறோம் என்கிற அந்த தெளிவான நியத்தோடு, தெளிவான எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்திலே இதற்காக மன்னிப்பை கேட்டுவிட்டு தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாக்கு செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாம் அல்லாத இந்த வாக்கு உரிமை என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது. அதை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால் நமக்கு நிர்பந்தமாக இருக்கிறது. அந்த நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இவற்றை நாம் பயன்படுத்துகிறோம் என்கிற சரியான நியத்திலே இதை நாம் தெரிந்து கொண்டு வாக்கு செலுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எந்த நியத்திலே வாக்கு செலுத்துகிறோமோ அந்த நியத்தின் அடிப்படையிலே முஸ்லிம்களுக்கு தொந்தரவு தராத, முஸ்லிம்களை அழிக்க ஒழிக்க நினைக்காத அந்த ஆட்சியாளரை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தருவாராக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும் வ ஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.